ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேலப் நெக் டிசைனை எப்படி நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மெத்தடில் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடும் நீங்கள் வச்சுக்கலாம், சுடிதாருக்கும் வைக்கலாம். இந்த ஸ்கேலப் டிசைன் எல்லாமே ஒரே ஈவனாக வரது எப்படின்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் வைக்கிறதுக்காக நான் ப்ளவுஸோட பேக் சைடு மட்டும் கட் பண்ணி லைனிங்கோடு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கு மட்டும் இன்னும் நான் கட் பண்ணல. கீழே மட்டும் மடித்து தைச்சிருக்கேன். நெக்கு இன்னும் கட் பண்ணல. இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு கண்டிப்பாக கேன்வாஸ் யூஸ் பண்ணணும். கேன்வாஸ் யூஸ் பண்ணி திருப்பும் போது தான் நமக்கு அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ப்ளவுஸோட மெயின் பீஸ் பாருங்கள், அது எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது திக்காக இருந்துச்சுன்னா நம்ம லைனிங்லேயே கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பிக்கலாம். அது வந்து ரொம்ப நைஸாக இது மாதிரி ஜல்லுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைனிங்கை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு கேன்வாஸை இன்னொரு லைனிங்கோடு வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்க ப்ளவுஸில் வந்து ரொம்ப நைஸாக இருக்குது, ஜல்லுன்னு தெரியுது. இப்போ நான் கேன்வாஸ் ஏதாவது வச்சா கூட அப்படியே அது ஒயிட்டாக அப்படியே தெரியும். அதனால நான் லைனிங்கோட ப்ளவுஸ் பீஸை அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கு மட்டும் இன்னும் கட் பண்ணல. இதுக்கப்புறம் தான் நான் கேன்வாஸில் நெக் டிசைன் மார்க் பண்ணி அடித்து திருப்ப போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இந்த ஷைனிங்காக இருக்க பக்கம் இது மாதிரி ஃபோல்டு சைடில் வச்சுக்கோங்க, உள் பக்கமாக. இந்த பக்கத்தில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க. நமக்கு நெக்குக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் ப்ளவுஸோட நெக்கு வந்து மொத்தமாகவே 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதனால் 5 இன்ச்சு அளவுக்கு அந்த ஃபோல்டு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்தோட அகலும் நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தோட இறக்கம் வந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நெக் டிசைனை இந்த கேன்வாஸில் வரைஞ்சிக்கலாம். இப்போ மார்க் பண்ணதை பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நார்மலாக நம்ம ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணி வெட்டுவோமோ அது மாதிரி நார்மல் அளவே தான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட அகலமும் நெக்கோட இறக்கமும் மார்க் பண்ணியிருக்கேன். அதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ரவுண்ட் ஷேப்பாக வரைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம நெக்கில் வந்து ஸ்கேலப் டிசைன் வைக்க போகிறோம். வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேலப் டிசைனோட அந்த வளைவு எந்த அளவு வேணும்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் அந்த வளைவு வந்து 1.5 இன்ச்சு அளவில் எடுக்க போகிறேன். இது வந்து மீடியம் சைஸாக இருக்கும், நம்ம தைக்கவும் ஈஸியாக இருக்கும். ஒரு அட்டையை ரெண்டாக நான் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு 3/4 இன்ச்சு அகலமும் நீளமும் இருக்க மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே நான் வளைச்சி விட்டுக்கிறேன். இப்போ வளைச்சி விட்டதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணும்போது மேலே லைட்டாக ஷார்ப்பாக இருக்கும், அது லைட்டாக நம்ம இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் இது மாதிரி வளைவாக இருக்கணும், ஷார்ப்பாக இல்லாமல் மேலே வளைவாக இருக்கணும். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை இந்த கேன்வாஸில் வச்சு மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்கு மார்க் பண்ணதில் இந்த ஸ்கேலப் எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டோம்னா ரொம்ப முன்னாடி வந்துடும், நமக்கு க்ளோஸ் நெக் மாதிரி ஆகிடும். அதனால் அப்படி வைக்காமல் இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல நெக்குக்கான அளவு, அந்தலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளிப்பக்கமாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே அதே ஷேப்பில் 1/2 இன்ச்சு அளவு மட்டும் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்ச நெக் ஷேப்லேயே 1/2 இன்ச்சு அளவு தள்ளி அதே நெக் ஷேப்லேயே நம்ம வரைஞ்சி விட்டுருவோம். இப்போது 1.5 இன்ச்சு அளவு நம்ம ஒரு வளைவு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த 1.5 இன்ச்சு அளவை நம்ம இந்த நெக்கில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஃபோல்டு சைட்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம்ல அந்த நெக்கில் மார்க் பண்ணக்கூடாது, 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணோம்ல அதில் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு கேப்பில் இது மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 1.5 இன்ச்சு மார்க் பண்ணினே வந்துட்டோம். மேல் பக்கமாக நமக்கு 1.5 இன்ச்சு வரல, 1 இன்ச்சு தான் வருது. மேல் பக்கம் வந்து எவ்வளோ வந்தாலும் அதை அப்படியே விட்டுடுங்க, அது பிரச்சனை இல்லை, நம்ம லாஸ்ட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம வளைவாக போட்டுக்கலாம். இப்போ இந்த வளைவு வந்து அந்த மேலே போட்டிருக்கோம்ல அந்த கோடை வந்து டச் ஆகிற மாதிரி போட்டுக்கணும். இந்த கேப்பில் கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு கேப்பு ரெண்டுமே டச் ஆகணும். அந்த வளைவு வந்து மேலே வந்து அந்த கோடை தொடுற மாதிரி இப்படி போட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு எல்லா ஷேப்பும் ஒரே மாதிரி வரும்.
நம்ம மார்க் பண்ண அந்த 1.5 இன்ச் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகணும். இந்த லாஸ்ட்டில் அந்த வளைவும் கரெக்டாக அதை தொடணும். மேலே இருக்க அந்த நெக்கை வந்து தொடுற மாதிரி இப்படி போட்டுக்குங்க. இது மாதிரி அட்டையில் கட் பண்ணி தான் மார்க் பண்ணணுன்னு இல்லை. நீங்கள் ஏதாவது மூடி கூட எடுத்துக்கலாம். வளைவு ஷேப்பில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதில் வச்சு கூட இது மாதிரி மார்க் பண்ணலாம். ஆனால் அந்த ஷேப் வந்து ஈவனாக வர மாதிரி போட்டுக்குங்க. இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது கரெக்டாக டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வந்து அந்த வளைவு வந்து ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த நெக்கை வந்து தொடணும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போது மேல் பக்கம் வரும்போது நம்ம 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். அதனால் அந்த 1/2 இன்ச்சை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மீதி வரத்தை சின்னதாக இருந்தால் கூட இது மாதிரி வளைச்சி விட்டுக்குங்க. அது வந்து நம்ம ஜாயிண்ட்லேருந்து வர்றதுனால அது அந்த அளவு தெரியாது. அதனால சின்னதாக இப்படி வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு இந்த வளைவு ஷேப்பை. இப்போது நம்ம நெக்கு வரைக்கும் மார்க் பண்ணிட்டோம். கேன்வாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால 1லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. இது மாதிரி கேன்வாஸை 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த ஸ்கேலப் டிசைனை கட் பண்ணிக்கலாம். அந்த வளைவுலாம் கரெக்டாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணதுலேயே அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க. என்கிட்ட இருக்க சிசர் வந்து ஷார்ப்பே இல்லை. நிறைய முறை கீழே போட்டுட்டேன். அது மாதிரி கீழே போட்டோம்னா நமக்கு அந்த சிசர் வந்து அங்கங்கே பிடிக்கும். நல்ல ஷார்ப்பான சிசரில் கட் பண்ணுங்கள். அந்த ஷேப் வந்து அந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக வரும். இது மாதிரி அங்கங்கே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கங்கே திட்டு திட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பீஸ் இருக்குல்ல, இதில் வச்சு தான் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் அப்பப்போ. அதனால் இதை வந்து பத்திரமா வச்சுக்குங்க. இப்போ இதை பிரித்து பாருங்கள். எல்லா ஸ்கேலப் அந்த வளைவும் ஒரே மாதிரி அழகாக நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸோட அளவே எடுக்கணும்லாம் இல்லை. இப்போ நம்ம கேன்வாஸ் எடுத்துருக்கோம்ல, இதை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்தால் மட்டும் போதும். இப்போ எனக்கு லைனிங் பத்தலைன்றதுனால நான் ஒட்டு போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிக்கலாம். நான் அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். தையல் போட்டு தான் அயன் பண்ண போகிறேன். ஷோல்டர்கிட்ட விலகாமல் இருக்கான்னு பார்க்குறதுக்காக இந்த சென்டர் பீஸ் வச்சு சரி பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தையல் போட்டு லைனிங் மேலேயே அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஷோல்டர் கிட்ட கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பிரித்து போட்டுட்டு அந்த கேன்வாஸை சுற்றி ஒரு 1/2 இன்ச்சு துணி விட்டுட்டு மீதி இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே மடித்து தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த 1/2 இன்ச்சு அளவு துணி விட்டுருக்கோம்ல, அதில் வந்து இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணி விட்டு இப்படி அந்த கேன்வாஸ் மேலேயே ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டு வந்துடலாம்.
இப்போது நம்ம லைனிங் மேலே கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ளவுஸில் வச்சு தைச்சிடலாம். இப்போது ப்ளவுஸ் பீஸை இது மாதிரி போட்டுக்குங்க. நல்ல பக்கத்து மேலே இந்த கேன்வாஸ் தைச்சிருக்கோம்ல அதோட நல்ல பக்கம் உள்ளே பார்த்த மாதிரி வச்சுக்குங்க. இப்போது சென்டராக கரெக்டாக வச்சுக்கோங்க. சென்டராக கரெக்டாக வைக்கிறதுக்கு ப்ளவுஸோட சென்டரில் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி அந்த 2 ஆர்க்கும் ஒரே ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போது மெயின் பீஸில் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நெக் கரெக்டாக இருக்கான்னு அந்த சென்டர் பீஸை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இடத்துலையும் விலகாமல் கரெக்டாக நம்ம கட் பண்ண அளவுலேயே வந்திருக்கு. இப்போது ப்ளவுஸ் பீஸையும் கேன்வாஸையும் ஒன்றா வச்சு குண்டூசியால் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ அந்த வளைவுலேயே நம்ம தையல் போட்டு வரணும். அந்த கேன்வாஸ் மேலே படாமல் அந்த லைனிங்கில் வந்து தையல் வர மாதிரி பார்த்துக்குங்க. அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தைக்கணும், ஆனால் அந்த கேன்வாஸ் மேலே படக்கூடாது. அந்த வளைவு வந்து கரெக்டாக வர மாதிரி தைங்க. அந்த கார்னரில் வந்து ஊசியை நிறுத்திட்டு அப்புறம் திருப்புங்க. இந்த மாதிரி ஊசியை நிறுத்திட்டு திருப்பினீங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து அந்த இறக்கத்தில் கரெக்டாக வரும். இப்போ அப்படியே தைச்சிட்டே வாங்க. பொறுமையாக தைங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம கெய்டை தூக்கி தூக்கி தான் தைக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கன்னா ஈஸியாக தைச்சிடலாம். ஒரு வளைவுலேருந்து இன்னொரு வளைவுக்கு வரும்போது ஊசியை நிறுத்தி திருப்புங்க. நம்ம வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தைக்கிறதெல்லாம் ஈஸியாக தைச்சிடலாம். இதே மாதிரியே அந்த கேன்வாஸ் மேலே படாமல் அந்த ஓரத்துலேயே தையல் போட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ இந்த குண்டூசியெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம தைச்சிருக்கோம்ல அந்த தையலுக்கு 1/4 இன்ச்சு துணி விட்டுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியறதுக்காக இப்போ மார்க் பண்ணுறேன். நம்ம தையல் போட்டது அந்த கேன்வாஸ் ஓரத்தில் அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு துணியை விட்டுடுங்க. அந்த லைனிங் துணியை விட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தையல் போட்டதுலேருந்து 1/4 இன்ச்சு அளவு துணி விட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்ததும் இந்த வளைவோட ஓரம்லாம் இருக்குல்ல, இந்த ஓரத்தில் இந்த இடத்துலலாம் நம்ம ஒரு கட்டிங் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நம்ம திருப்பும் போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அந்த சென்டரில் கட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வளைவு வருதுல அந்த இடத்துலையும் ஒரு சின்னதாக கட் பண்ணி விடுங்க. அந்த தையல் மேலே படாமல் அந்த 1/4 இன்ச்சு துணி விட்டுருக்கோம்ல அதில் தான் நம்ம கட் பண்ணணும். அந்த தையலுக்கு முன்னாடியே நிறுத்திடுங்க. தையல் மேலே பட்டுச்சுன்னா ஷேப்பே மாறிடும். அந்த வளைவு ஷேப்லேயும் இது மாதிரி கட் பண்ணுங்க. அந்த இறக்கத்துலேயும் கட் பண்ணியிருக்கோம். அந்த வளைவாக வருது அங்கேயும் கட் பண்ணணும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பும் போது தான் நமக்கு அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும்.
இப்போ நம்ம எல்லா ஷேப்லேயும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி அந்த கேன்வாஸில் கை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த ஷேப்லாம் நமக்கு அழகாக வந்துடும். இது மாதிரி ஃபுல்லாகவே இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. அந்த ஷேப்பை வந்து நம்ம விரல்லையே இது மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டதும் அந்த வளைவு ஷேப் இருக்குல்ல, அந்த வளைவு ஷேப்பில் இப்படி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு அந்த ப்ளவுஸை இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி இழுத்து விடுங்க. இது மாதிரி இழுத்து விடும்போது நம்ம அயர்ன் பண்ணாமையே அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக வந்து நின்றுடும். பொறுமையாக இப்படி இழுத்து விடுங்க. உங்களுக்கு வேணும்னா அயர்ன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வளைவும் கரெக்டாக வந்திருக்கா பாருங்கள். அப்படி வளைவு சரியா இல்லைன்னா இது மாதிரி விரலை வச்சு எடுத்து விடுங்க. அப்படி இல்லைன்னா பென்சிலை வச்சு இது மாதிரி ஸ்மூத்தாக எடுத்து விடுங்க. இது மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அந்த வளைவு ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ நமக்கு எல்லா வளைவும் ஈவனாக ஒரே மாதிரியே வந்துடுச்சு. இப்போ இது மேலேயே நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ படிமான தையல் போடும்போது கூட ஒரு வளைவுலேருந்து இன்னொரு வளைவு வரும்போது ஊசியை நிறுத்திட்டு திருப்புங்க. ஸ்லோவாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்பீடாலாம் இந்த ஸ்கேலப் டிசைனை தைக்க முடியாது. பொறுமையாக நிறுத்தி திருப்புங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர் கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம படிமான தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான ஸ்கேலப் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ஒரே ஈவனாக அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த கேன்வாஸ் வச்சுருக்கோம்ல, அதை வந்து எம்மிங் பண்ணி விட்டுக்கலாம். ப்ளவுஸோடு வச்சு எம்மிங் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்கேலப் டிசைனில் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் கரெக்டாக போட்டுட்டோம்னா போதும். தைக்கிறதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக ஸ்லோவாக தான் தைக்க போகிறோம். அதனால் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 1.5 இன்ச் அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ரொம்ப குட்டியாகவும் இருக்காது, கஷ்டப்பட்டு தைக்கிற மாதிரி ரொம்ப பெருசாகவும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.